போன ஷார்ட்ஸில சொன்ன மாரி திருச்சியிலேருந்து ஒன் டே டூர் அதாவது கோயிலுக்கெல்லாம் போற மாரி தான். நாங்க வந்து தேவிப்பட்டினம் போயிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருக்கோசமங்கை தான் வந்தோம். இந்த திருக்கோசமங்கை பார்க்குறது தான் என்னுடைய மெயினான ஒரு எய்மா இருந்தது. ரொம்ப நாள் போணும்னு நெனச்சு போன கோயில் தான் திருக்கோசமங்கை. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மன் இருக்கு. அந்த அம்மன் கோயில்ல பார்த்தீங்கன்னா, மஞ்சைய நம்ம வாங்கி அரைச்சு குடுத்தா நம்ம வேண்டுதல் நிறைவேறும்னு சொன்னாங்க. என்னுடைய வேண்டுதலுக்காக அதையும் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்க வந்த இடம் என்னதுன்னா, கர்நாடகா தென்மங்களா தான். இது பார்த்தீங்கன்னா, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் விஜய் நடிச்ச இந்த படத்துல வரும் இல்லையா? அந்த பங்களா தான். ஆனா வந்து அது ஓப்பனிங் இல்லன்னு சொல்ட்டாங்க. நாங்க அங்க நின்னுட்டுருக்கும்போதே ஒருத்தர் வந்து, "இதே மாரி ஒரு பங்களா பின்னாடி இருக்கு. பார்க்க வரீங்களான்னு?" கேட்டாரு. அதனால அவர பின்தொடர்ந்து தான் நாங்க போனோம். அதுவுமே வந்து செம்மையா இருந்தது. அப்பதான் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த டோர் பார்த்தீங்கன்னா, டோரே அவ்ளோ செம்மையா இருந்தது. ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, 15 சொன்னாங்க. அந்த எல்லா சாமியும் அந்த டோர்ல இருக்கிறதாவும் சொன்னாங்க. ஒரு 6 ஆசாரி இருந்து பண்ணதாவும், அ ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு இந்த டோர் பண்ணதாவும் சொன்னாங்க. பர்மா தேக்கு தான் இது. அ செம்மையா இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு அவ்ளோ அற்புதமா இருந்தது. நம்ம வந்து டோர்ல என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்க்கும்போதே அதனுடைய முத்தம்லாம் நம்ம முத்தம் வச்ச வீடெல்லாம் இருக்கு இல்லையா? அது மாரி. இந்த ஒரு லைன் இருக்கிற மாரி தான் 4 அடுக்கு இருந்தது. 4 லைன் இதே மாரி. நம்ம உள்ள உள்ள போனா இந்த லைன்ஸ்லாம் வரும். அந்த இந்த லைன்லயே பார்த்தீங்கன்னா 6 ரூம்ஸ் மாரி. இந்த சைடு 6 ரூம்ஸ், அந்த சைடு 6 ரூம்ஸ் அது மாரி அந்த 4 அடுக்குலயுமே ரூம்ஸ் வச்சிருந்தாங்க. ஆனா எந்த ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் மாரி கிடையாதாம். இந்த மாரி ரூம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? நம்ம நெனப்போம் இது ஒரு பெட்ரூமாவோ, இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணிப்பாங்கன்னு. ஆனா வந்து இது திங்ஸ் வைக்கிறதுக்காக மட்டும் தானாம். இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா, இந்த பெல்ஜியம் கண்ணாடி சொன்னாங்க. எந்த வித மாற்றமும் இல்லாம புதுசா இருந்தது. இந்த கல்லு பார்த்தீங்களா? நம்ம மடம் அடைக்கிற கல்லு கூட செம்மையா புடியெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதனுடைய வேலைப்பாடுலாம் பார்க்கும்போது அவ்ளோ ஆச்சரியமா இருந்தது. ஒரு தடவ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க.